ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் நாம் தியானத்திற்காய் தெரிந்து கொண்டதான வேத வசனத்தின் பகுதி யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த சத்தத்தை இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படியாய் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, கலக்கத்தின் மத்தியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானாலும் சரி, என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வது நிச்சயம். எண்ணி முடியாத அதிசயத்தை அவர் செய்வார்.
எனக்கு இந்த இடத்துல ஒத்தாசை வர வேண்டும், எனக்கு ஒத்தாசை வரவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா, ஒரு பிள்ளை பாக்கியம் நடைபெறாதா, சொந்த வீடை நான் கட்ட மாட்டேனோ, ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னவர் இந்த நாளிலே உங்களை அதிசயங்களை காண பண்ண செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக நான் ஜெபிக்கிறேன். விலையேறப்பட்ட நேசரின் கரம் தொடுவதாக அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வரட்டும் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தையின்படிக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற வார்த்தையின்படியாக என் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவீராக நான் ஜெபிக்கிறேன். உன்னதர் இயேசுவின் கரம் தொடுவதாக இப்பொழுதே அவர்கள் இருக்கிற இடத்திலே தேவ மகிமை ஆளுகை செய்வதாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்கள் செய்யட்டும். உன்னதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ நீங்கள் திரையிலே காண்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். எங்கள் ஊழியங்களில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் பட்டாபிராமிலே ஆசீர்வாத பெணியல் தீர்க்க தரிசன சபை என்று ஏற்படுத்தி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். காலை 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனை நடைபெறுகிறது. தேவ பிள்ளைகள் யாவரும் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், நல்லவர்.